பொண்ணு விளையிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோவடா, உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் செய்திகளில் நாம் காண இருப்பது சம்பங்கி சாகுபடி. கடலை சாகுபடியில் பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்து மேலாண்மை முறைகள் பற்றிய பயிற்சி. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பயிர் சிறப்பானது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் சிறப்பு பெற்றது பிரிஜ்வால் ரக சம்பங்கியாகும். தற்போது வேளாண் அறிவியல் நிலையத்தின் ஆலோசனை பெற்று நாட்டு ரகமான பிரிஜ்வால் ரக சம்பங்கி சாகுபடி செய்து அதிக மகசூல் பெற்றுள்ள சாதனை விவசாயி பரமேஸ்வரி அவர்கள் நாமக்கல் மாவட்டம் வடவத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர். இவர் தன்னுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். காணலாமா? வணக்கம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பயிர் சிறப்பாக பயிர் செஞ்சுட்டு வராங்க. அந்த வரிசையில் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் அதிக மகசூல் தரக்கூடிய சம்பங்கி பிரஜ்வால் என்ற ரகத்தை நம்ம முன்னோடி விவசாயி பரமேஸ்வரி அவர்களை சந்திக்கிறோம். நான் 3 வருஷமாக நாட்டு ரகம் பூ வச்சுக்கிட்டு இருந்தேன். திருப்பி கேவிகே மூலியமாக நான் பிரிஜ்வால் ரகம் அப்படிங்கிறத நான் கிழங்கு வாங்கி இப்போ 2 வருஷமாக அதை பயிர் செஞ்சுட்டு வரேன். முன்னாடி நாட்டு ரகம் பார்த்திங்கன்னா 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே தான் சார் பூ வரும். இப்போ நான் கேவிகே மூலியமாக போய் இந்த கிழங்கை வாங்கி நான் இப்போ பயிர் செஞ்சதுனால இப்போ எனக்கு ஒரு 25 நாள்லேருந்து 27 நாள் வரையிலும் பூ நல்லா வந்துக்கிட்டு இருக்குங்க சார். அது இப்போ கிலோ பார்த்திங்கன்னா இந்த சீசனில் கிலோ 600-700 வரையிலும் போயிட்டுருக்கு. இன்னும் மீண்டும் எனக்கு கேவிகே மூலியமாக எனக்கு இன்னும் கிழங்குகள் அதிகமாக கொடுத்தாங்கன்னா இன்னும் நான் நல்லா பயிர் செய்வேங்க சார். செஞ்சு எனக்கு லாபம் நல்லபடியாக வரும். மத்திய விவசாய அமைச்சகமும் சென்னை தொலைக்காட்சியும் இணைந்து தயாரித்து வழங்கும் பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியை யூடியூப் இணையதளத்தில் இன்று முதல் காணலாம். இதை சென்னை தொலைக்காட்சி நிலையத்தின் நிகழ்ச்சி பிரிவின் துணை தலைமை இயக்குனர் திரு மேகநாதன் அவர்கள் இன்று துவக்கி வைத்தார். இன்று முதல் youtube/user/agriculture சென்னை என்ற இணையதளத்தில் பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியை விவசாய பெருமக்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாமக்கல் மோகனூர் சாலை 7வது கிலோமீட்டரில் அமைந்துள்ளது நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையம். இது 2004ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இவ்வேளாண் அறிவியல் நிலையம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வருகிறது. இவ்வேளாண் அறிவியல் நிலையத்தின் சிறப்பம்சமாக நாமக்கல் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் அமைந்திருப்பதாலும் விவசாயிகள் தொழில்நுட்ப பயிற்சி அளிப்பதன் காரணமாகவும் அதிக விவசாயிகள் கலந்து கொள்ள ஆர்வம் காட்டி வருகின்றனர். இவ்வேளாண் அறிவியல் நிலையத்தில் வேளாண் துறை, வேளாண் பொறியியல் துறை, தோட்டக்கலை, கால்நடை பராமரிப்பு, மீன் வளம், மன இயல், பயிர் பாதுகாப்பு போன்ற பல துறைகள் ஒருங்கே அமைந்திருப்பதால் இத்துறையில் பணிபுரியும் வேளாண் வல்லுநர்கள் இந்த மாவட்டத்தில் தட்பவெட்ப சூழ்நிலைக்கேற்ற மண் வளத்தில் என்னென்ன பயிர்களை சாகுபடி செய்யலாம் போன்ற தொழில்நுட்பங்களை வேளாண் பெருமக்களுக்கு அளித்து வருகின்றது. மேலும் இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தில் கால்நடைகளுக்கு தீவன பயிர்களுக்கான தீவன விதை கரணைகளை 2006ஆம் ஆண்டு முதல் உற்பத்தி செய்து வருகிறது. அது மட்டும் இல்லாது பரன்மேல் வெள்ளாடு வளர்ப்பு போன்ற தொழில்நுட்பங்களையும் விவசாயிகளுக்கு அளித்து வருகிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய பணிகள் குறித்து நாமக்கல் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் அமைந்துள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ப. மோகன் அவர்கள் விளக்கமளிக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். சரிங்க, எங்களுக்கும் பெருமைங்க உங்கள் தூர்தர்ஷன் பார்க்குறதுல. சென்னை தொலைக்காட்சியினுடைய பொதிகையின் சார்பில் பொன் விளையும் பூமியில் நாமக்கல் கேவிகே பற்றி நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கும் அதை தெரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் வந்திருக்கோம். சரிங்க, அதை பற்றிய சிறப்புகளை நீங்கள் சொல்லணும். நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையம் 2004 ஆரம்பிக்கப்பட்டது. இது தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்துக்கிட்ட பணியாற்றி வருகிறது. இந்த நிலையம் கால்நடை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இயங்குகிறது. நாமக்கல்லேருந்து மோகனூர் போகிற வழியில் 7வது கிலோமீட்டரில் வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்குது. உங்களுக்கு தெரியும்,
ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்குது. நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தோட சிறப்பு அம்சம் என்னென்னா, இங்கே கால்நடை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இருக்கிறதுனால இங்கே கால்நடை சம்பந்தமான சிறப்பு பயிற்சிகளும் தொழில்நுட்பங்களும் அதிக அளவில் விவசாயிகளுக்கு கிடைக்கும். இதில் முக்கியமாக வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, கால்நடை பராமரிப்பு, மனையியல், மீன்வளம், பயிர் பாதுகாப்பு, வேளாண் பொறியியல் துறையோட வல்லுநர்கள் வந்து இங்கே இருப்பாங்க. எம்எஸ்சி பிஹெச்டி படித்த வல்லுநர்கள், அதாவது துணை பேராசிரியர்லேருந்து பேராசிரியர் வரையும் இருப்பாங்க. இவங்க வந்து இந்த மாவட்டத்திற்கு ஏற்ற, இது இப்போ நம்ம வேளாண் அறிவியல் நிலையம் எடுத்துட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டத்திற்கு ஏற்ற தட்பவெட்ப சூழ்நிலை, மண், இதுக்கு ஏற்ற என்ன பயிரிடலாம், அதுக்கு வேண்டிய வேளாண் கருவிகள் என்ன, எந்த கால்நடைகளை ஒருங்கிணைத்து வளர்க்கலாம் அப்படின்ற தொழில்நுட்பத்தை முதல்ல இங்கே உள்ள அரசு அலுவலர்கள், அதாவது வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, கால்நடை பராமரிப்பு துறை, இதில் உள்ள வல்லுநர்களுக்கு தொழில்நுட்பத்தை கொடுக்கறது தான் எங்களோட முக்கிய நோக்கம். அதுக்காக என்ன பண்ணுவோன்னா வயல்வழி சோதனை, அந்த வயல்வழி சோதனை இந்த மாவட்டத்திற்கு சரி வரும் அப்படின்னு முடிவெடுத்தால் அது செயல் விளக்க திட்டமாக இந்த மாவட்டம் முழுவதும் பரப்புவோம். இதுக்கு இடையில் வந்து முன்னோடி விவசாயிகள் இந்த வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு வருவாங்க பயிற்சிகள் எடுக்கிறதுக்கு. இப்போ அவங்க கடைப்பிடிக்கிற விவசாயம் சார்ந்த தொழிலில் வந்து அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. ஆனால் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தணுன்ற நோக்கத்தோடு நாங்கள் வந்து இங்கேயே எங்கள் நிலையத்திலே பயிற்சியும், இல்லை விவசாயிகள் கேட்டுக்கிட்டு அவங்க கிராமத்துக்கே வந்து பயிற்சிகள் கொடுப்போம். இப்போ கிராமத்தில் போய் பயிற்சி கொடுக்கும்போது பெண்மணிகள் நிறைய பேர் பங்கு பெறுறாங்க. அந்த நோக்கத்தில் நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்தில் இந்த பயிற்சிகள்லாம் கிராமத்துக்கே போய் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த முன்னோடி விவசாயி ஒரு கிராமத்துக்கு இந்த தொழில்நுட்பத்தை எடுத்து சென்றால் அதை பார்த்து இப்போ நிறைய விவசாயிகள் வந்து புதிய தொழில்நுட்பத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தீவன பயிர் பற்றாக்குறையாக இருந்தது. அதுக்கு தான் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் தீவன விதைகள், கரணைகளை வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்தோம். 2006 இது உற்பத்தி பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம். கோ3, கோ4 புல் ரகம், அப்புறம் தீவன சோளம் கோஎஃப்எஸ் 29. ஏன்னா இங்கே வந்து நிறைய சோளம் பயிரிட்டு இருந்தாங்க. அதை ஒரு முறை தான் விதைச்சி அறுவடை பண்ணி போர் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ பலமுறை அறுவடை பண்ணுற தீவன சோளம் கோஎஃப்எஸ் 29 வந்திருக்கு. இதை அதிக அளவில் நாங்கள் பரப்பி வறட்சியை தாங்கக்கூடிய ரகத்தை வந்து இப்போ இந்த மாவட்டத்தில் பரப்பி கொடுத்துருக்குறோம். அதுபோக புரத சத்துக்காக வேலி மசால், அப்புறம் மர வகை பயிர்களான அகத்தி, சவுண்டுகளும் அதுக்கு வேண்டிய விதைகளும் நம்ம வேளாண் அறிவியல் நிலையம் மூலமாக கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இது தேவை பார்த்திங்கன்னா பக்கத்து மாவட்டத்திலேருந்தெல்லாம் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பற்றாக்குறை வந்தது. அதுக்கு ஒரு புதிய முயற்சியாக நாங்கள் என்ன பண்ணோம், அரசு தனியார் ஒப்பந்த முறை அப்படின்ட்டு, அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த முறையில் விவசாயிகளை வந்து ஒப்பந்தக்காரர்களாக பண்ணி இன்றைக்கி ஒரு 8 மாவட்டத்தில் இருந்து 58 விவசாயிகள் எங்களுக்கு தீவன விதைக்கரணைகள், தீவன விதைகளை உற்பத்தி பண்ணி எங்கள் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து விவசாயிக்கு விதையிலிருந்து அது சாகுபடி முறை, திருப்பி அது விதையாக உற்பத்தி பண்ணுற வரையும் தொழில்நுட்பத்தை கொடுத்து அந்த விதைகளை வாங்கி அதோட முளைப்புத்திறனை பரிசோதனை பண்ண பிறகு இதுக்கு இப்போ சீட் சர்டிஃபிகேஷன் லைசன்ஸும் வாங்கியிருக்கிறோம். பிறகு அதை வந்து மற்ற விவசாயிகளுக்கும் மற்ற துறைகளுக்கும், முக்கியமாக கால்நடை பராமரிப்பு துறை, பால்வளத்துறை, நாமக்கல் மற்றும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, வேறு மாநிலங்களுக்கும் நாங்கள் வந்து இந்த விதைகளை உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே கால்நடை வளர்ப்பில் நாமக்கல்லில் கோழி பண்ணை எல்லாருக்கும் தெரியும், நல்லா சிறப்பாக இருக்குது. ஆனால் சின்ன விவசாயிங்களுக்கு கை கொடுக்கறது வந்து வெள்ளாடு, செம்மறி ஆடு, கறவை மாடு, அதில் முக்கியமாக எருமை மாடு, இதுதான் வந்து கை கொடுக்கும். இதில் நாங்கள் வந்து தொழில்நுட்பத்தை கொடுக்கணும்னு நோக்கத்தோடு செய்தோம். கறவை மாடு பொறுத்தவரையும் நல்ல தீவன பயிர்களை உற்பத்தி பண்ணால், அதாவது 10 சென்ட்டில் தீவன பயிர் வச்சுருந்தா ஒரு 10 லிட்டர் கறக்கிற மாடை கறக்க முடியும் அப்படின்ற தொழில்நுட்பத்தை இங்கே பரப்பி கொண்டு வந்தோம். அது நல்லா வெற்றிகரமாக இப்போ செயல்பட்டு வருகிறது. வெள்ளாடு வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க, மேய்ச்சலுக்கு ஆள் இல்லை, இடம் இல்லை. பரன்மேல் வளர்க்கும்போது வீட்டில் உள்ள பெண்மணியும் வயசான பெரியவங்களே அதை வந்து வச்சிருந்து செய்ய முடியும் அப்படின்ற நோக்கத்தோட பரன்மேல் வெள்ளாடு வளர்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தோம். இதுக்கு ரொம்ப சுலபமானது தான். ஒரு ஏக்கரில் தீவன பயிர் நம்ம பயிரிட்டோன்னு வச்சிங்களேன், 40 ஆடு வரையும் வளர்க்க முடியும். இந்த பரன்மேல் வளர்க்கும்போது இந்த ஆட்டுக்கு நோய் வர்ற தன்மை கம்மி,
சாணமும் மூத்திரமும் தனியாக போயிடுது. அதனால் சின்ன குட்டிங்களோட இறப்பும் குறைஞ்சிது. ஆடுகளை பராமரிக்கிறதும் சுலபமாக இருக்குன்ட்டு இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தோம். இன்றைக்கி நாமக்கல் மாவட்டம் மட்டும் இல்லை, ஒரு 10 மாவட்டங்களில் வந்து இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பு திட்டம் பரவலாக பரவி இருக்கு. இதில் முக்கியமாக தலைச்சேரி ஆடு, போயர் கிராஸ் அப்படின்ற வெயிட் வர ஆடுகள்லாம் இப்போ பராமரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா செம்மறி ஆடு. செம்மறி ஆடு வந்து பொதுவாக ஒரு குட்டி தான் போடும். கிராமத்தில் சொல்லுவாங்க ரெட்டை குட்டி போட்டால் அது அந்த பண்ணைக்கு ஆகாதுன்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பூனாலேருந்து நாரி சொர்ணா அப்படின்ட்டு ரெட்டை குட்டி போடுற செம்மறி ஆடை கொண்டு வந்து கெடாவை கிராஸ் பண்ணி ரெட்டை குட்டி போட்டாலும் அந்த குட்டிகளை காப்பாற்ற முடியும். கூடுதலாக வெயிட் வரும். செம்மறி ஆடை வந்து வெறும் மேய்ச்சலில் விட்டு நம்ம வளர்க்கக்கூடாது. கூடுதலாக மாலை நேரத்தில் கொஞ்சம் கடலை கொடியும் கலப்பு தீவனமும் கொடுத்தா செம்மறி ஆடுகள் இன்னும் நல்லா இருக்குன்ற தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தோம். இப்போ பரவலாக இந்த செம்மறி ஆடு தொழில்நுட்பம் அதிக அளவில் பரவி இருக்கு. நாட்டுக்கோழி, இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பில் என்ன பிரச்சனைகள் இருக்குன்னா, முக்கியமாக ராணிக்கெட் நோய் தடுப்பூசி. இந்த ராணிக்கெட்டு நோய் வந்ததுன்னா அது முக்கியமாக 35 டிகிரிக்கு மேலே வெப்பம் வரும்போது ராணிக்கெட் நோய் வந்து இது வைரஸ் நோயினால் இதுக்கு வைத்தியம் இல்லை. கோழிகள் இறப்பு அதிகமாக இருக்கும். இந்த வெள்ளைக்கழிச்சல் நோய் தவிர்க்கிறதுக்கு இப்போ எங்கள் பல்கலைக்கழகத்தில், அதாவது கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் குருணை வடிவிலே இப்போ தடுப்பூசியை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை வந்து தீவனத்தில் கலந்து போட்டால் இந்த நோய் வராமல் தடுக்க முடியும். அடுத்து 7வது நாள் அதுக்கு வந்து கண்ணுலேயோ இல்லை மூக்குலேயோ சொட்டு நீர் மூலயமா இந்த தடுப்பூசியை கொடுக்கலாம். ரக்கையிலையும் தடுப்பூசியை கொடுக்கலாம். இதுக்கு வேண்டிய பயிற்சிகளை விவசாயிகளுக்கே இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். விவசாயிகளே இந்த தடுப்பூசியை போட்டு நாட்டுக்கோழிகளில் இந்த ராணிக்கெட் நோய் வராமையும் அம்மா நோய் வராமையும் உள்ள பயிற்சி கொடுத்ததுனால நாட்டுக்கோழி பண்ணைகள் அதிக அளவில் இங்கே பரவலாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையம்னு பார்த்தீங்கனாலே கால்நடை சம்பந்தமான பயிற்சிகள் இங்கே அதிகமாகவும் தொழில்நுட்பமும் கொடுக்கறதுனால இந்த வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு சராசரி 50லேருந்து 70 விவசாயிகள் ஒரு நாளைக்கு வந்து தொழில்நுட்பங்களை பெற்று பயனடைகிறார். மீண்டும் அடுத்த பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.